ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்சாட் ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் எடிட்டிங்காக. ஸோ இதில் வந்துட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும், சரியா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது: வீடியோ, ஃபோட்டோ, காலேஜ். ஸோ வீடியோ எடிட் பண்ணலாம், ஃபோட்டோவை எடிட் பண்ணலாம், அண்ட் காலேஜுங்கிறது ஒரு மல்டிபிள் ஃபோட்டோஸை வந்துட்டு கம்பைன் பண்ணுறது. ஸோ 2-3 ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாத்தையுமே ஒரே பிக்சரில் கொண்டு வரது வந்து காலேஜ். ஸோ அந்த ஆப்ஷன். ஃபோட்டோங்கிறது நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ வரும். ஸோ உங்கள் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டு அதில் தான் எடிட்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோ எடிட்டிங் பார்க்கலாம். ஸோ வீடியோவை தொட்டிங்கன்னா ப்ரீவியஸாக எடிட் பண்ண டிராஃப்ட்ஸ் எல்லாம் கீழே காட்டும், சரியா? ப்ரீவியஸாக நீங்கள் எடிட் பண்ண வீடியோஸை காட்டும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ எடுத்துக்கலாம், இல்லை மேலே இருக்க நியூ பட்டன் கொடுத்தா நியூ வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ நியூ போயிட்டு ஏதோ ஒரு வீடியோ சூஸ் பண்ணுங்கள். ஸோ வீடியோ சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது டிக் மார்க் கொடுக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் ஒரு டிக் பட்டன் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எத்தனை வீடியோ வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். செலக்ட் பண்ணிட்டு அந்த ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே எடிட்டிங் ஸ்க்ரீன் வந்துடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க ரெட் கலரில். அதை கொடுத்து வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா blank ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் பிளாங்கான ஸ்க்ரீன் பார்த்தாலே தெரியும், வெறும் பிளாக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ப்ளஸ் கொடுத்துட்டு வீடியோ கொடுத்தீங்க இல்லை ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்கள் மெமரி கார்டிலேருந்து ஏதோ வீடியோ மறுபடியும் போட்டுக்கலாம், இல்லை ஃபோட்டோஸ் வேணால் போட்டுக்கலாம். ஸோ உங்கள் சாய்ஸு. நான் சேம் வீடியோவே மறுபடியும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ 2 தடவை இருக்குது. ஸோ இதில் ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பிளாங்க்குன்னு கொடுத்தேன். அந்த பிளாங்கை வந்துட்டு டச் பண்ணிவிட்டு டெலிட் பட்டன் இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெலிட் கொடுத்திங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து டெலிட் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா கேன்வாஸுங்கிறது அந்த வீடியோவோட ரேஷியோவை சூஸ் பண்ணுறது. ஸோ இன்ஸ்டாகிராமுக்காக 1:1, 4:5 வந்து பெஸ்ட்டு சூட்டட். யூடியூப்னா 16:9. ஸோ டிக்டாக் மாதிரி இந்த ஸ்க்ரீனுக்கெல்லாம் ரீல்ஸுக்கெல்லாம் 9:16. ஸோ இந்த மாதிரி எல்லா ரேஞ்சுமே இருக்கும். உங்களுக்கு என்ன ரேஞ்ச் வேணுமோ பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வீடியோவோட ஸ்க்ரீனை நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் பண்ண பார்த்திங்கன்னா வீடியோ சின்னதாகும். 0ல் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு ஃபிட் ஆகும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா எடிட்டிங் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா வலது பக்கம் ஒரு டிக் பட்டன் கொடுத்துருப்பாங்க, டிக் கொடுத்துருங்க, சரியா? உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டு நான் 9:16 வச்சுக்கிறேன், கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ கேன்வாஸுங்கிறது நம்ம ரேஷியோஸ் சூஸ் பண்ணுறது. செகண்ட் வந்து மியூசிக். ஸோ மியூசிக் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராக்ஸ்ன்னு இருக்கும். ட்ராக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க இந்த ஆப்லேயே சில மியூசிக் இருக்கும், அதெல்லாம் போட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இம்போர்ட்டட் கொடுத்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? உங்கள் மொபைல்லேருந்து ஆடியோ இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இல்லாட்டி ஏதோ வீடியோவில் இருக்குது, வீடியோவிலேருந்து ஆடியோ எடுக்கணுனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு ஏதோ வீடியோ சூஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கும் இதுவே ஆட்டோமேட்டிக்காக. மை மியூசிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஆடியோவுமே வரும், இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்னால் ஏதோ ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட் மட்டும் 1 செகண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுதான் செகண்ட் மியூசிக்கு. தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் எது இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வேணுன்னா இங்கே இருக்க ஸ்டிக்கர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த டிக் கொடுத்தீங்கன்னா விழுந்துடும். ஸ்டிக்கரில் இன்னொன்று இருக்குது, டெக்ஸ்ட்டும் போட்டுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு வேணால் ஸ்க்ரீனில் எதாவது டெக்ஸ்ட் போடுறா போட்டுக்கலாம், போட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கரில் இன்னொன்று கடைசியாக வந்து மொசைக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு இடத்த மட்டும் ப்ளர் பண்ணணுன்னா இந்த மொசைக் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா டெக்ஸ்ட்டு. ஸோ எப்பயும் போல் தான் நீங்கள் எதுவும் லிரிக்ஸ் எதுவும் போடணும் இல்லை டெக்ஸ்ட் எதுவும் போடணுன்னா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் வந்துட்டு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஃபில்டர் கொடுத்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து மாறும். ஸோ ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரில் கொடுத்துருப்பாங்க. எந்த ஃபில்டர் பிடிக்குதோ அதை மாற்றிட்டு மேலே இருக்க டிக் பட்டன் கொடுத்திங்கன்னா விழுந்துடும், இல்லை ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரிஜினல் கொடுத்திங்கன்னா பழையபடியே வந்துடும். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து எஃபெக்ட் பார்த்திங்கன்னா சில எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்லோவாக ஜூம் ஆகிற மாதிரி ஜம்ப் ஜூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூம் அவுட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரெம்பிள், த்ரில், இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்டை சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்க டிக் கொடுத்திங்கன்னா எஃபெக்ட் அப்ளை ஆகிரும். ஸோ அதே எஃபெக்டை தொட்டுட்டு மேலே பார்த்திங்கன்னா டெலிட் இருக்கும், நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை எடிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா பிஐபின்னு கொடுத்துருப்பாங்க, பிக்சர் இன் பிக்சர். அதாவது இந்த பிக்சர் இருக்குது இந்த ஸ்க்ரீனில், ஓகேவா? இதில் வேறு எதுவும் நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
இதே ஸ்க்ரீனில் நான் வேறு ஒரு பிக்சர் நான் போடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது. ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பிக்சர் நீங்கள் செட் பண்ணணுன்னாலும் செட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து பிஐபி அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ப்ரீ கட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஏதோ ஒரு போர்ஷனை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணணும், ட்ரிம் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லென்த்தை குறைக்கிறனா குறைச்சிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பார்ட்டை மட்டும் வேணான்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஸோ கீழே இருக்க அந்த க்ரீன் கலர் பாரை முன்னையும் பின்னாடியும் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட்டுங்கிறது என்னென்னா இந்த வீடியோ வந்துட்டு இப்போது 6 செகண்ட் வீடியோவாக இருக்காது. ஃபஸ்ட்டு கிளிப்பு வந்து 6 செகண்ட் இருக்குது. இந்த 6 செகண்டை வந்துட்டு இதில் எது நீங்கள் ஏதோ ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணணுன்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2.9 வச்சுருக்கேன், கீழே பார்த்தா தெரியும். இப்போ ஸ்ப்ளிட் கொடுத்தேன்னா அந்த 6 செகண்ட் வீடியோவே 2 வீடியோவாகிடுச்சு. ஒன்று 2.9, ஒன்று 3.1. ஸோ வந்து 2ஆக பிரிச்சிட்டேன். ஸ்ப்ளிட் கொடுத்திங்கன்னா அந்த வீடியோ வந்து 2ஆக கட் ஆகும். ஸோ ஏதோ ஒரு போர்ஷன் வேணான்னா அந்த கட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தோன்னா அந்த போர்ஷன் டெலிட் ஆகிரும். ஸோ டெலிட்டுங்கிறது கீழே இருக்க நிறைய கிளிப்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு கிளிப்பு வேணான்னா நீங்கள் கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துடலாம். பேக்ரவுண்டுங்கிறது ஸோ நீங்கள் எதாவது பேக்ரவுண்ட் வேணும்னா கீழே இருக்க கலரில் எதாவது சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இப்படி மாறிட்டே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ப்ளர்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு இந்த பிக்சரோட கலரே ஷேடே வரும், ஆனால் கொஞ்சம் ப்ளர்ராக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரு ரவுண்டு போட்டு அடிச்சு விட்ருப்பாங்க, அதை கொடுத்திங்கன்னா பழைய எஃபெக்ட் வந்துடும். ஸோ எதுவுமே அப்ளை பண்ணலை, அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை எஃபெக்ட் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸோ வீடியோவோட ஸ்பீடை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து கிராப். ஸோ வீடியோ வந்துட்டு நீங்கள் எதோ கிராப் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு போர்ஷன் மட்டும் வேணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். ஸோ கிராப்பிங்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்யூமு. ஸோ வால்யூம் வந்துட்டு கேமராவில் கேட்குற வால்யூம் வந்து நீங்கள் மியூட் பண்ணணுன்னா பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் சொந்த ஆடியோ போட்டுக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எஃபெக்ட் வந்துட்டு இப்போதைக்கு எதுவும் இருக்காது இந்த வீடியோவில். வாய்ஸ் எஃபெக்ட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட வீடியோவை எடிட் பண்ணும்போது. ரீப்ளேஸுங்கிறது என்னென்னா ரீப்ளேஸ், இந்த வீடியோ கீழே செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவை விட்டுட்டு வேறு ஏதோ வீடியோ இந்த இடத்துல கொண்டு வரணுன்னா நீங்கள் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் டூப்ளிகேட்டுங்கிறது என்னென்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற கிளிப்பை டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா அது 2 தடவை வந்துடும். ஆல்ரெடி ஒரு கிளிப் இருக்கும், அதோட டூப்ளிகேட் வந்து இன்னொரு தடவை க்ரியேட் ஆகும். ஸோ அது டூப்ளிகேட்டு. ஸோ நான் ஆல்ரெடி அந்த டூப்ளிகேட்டை டெலீட் பண்ணிக்கிறேன் பண்ணதை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் ரிவர்ஸு. ஸோ ரிவர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தொட்ட கிளிப்பு வந்துட்டு ரிவர்ஸ் மோடில் ப்ளே ஆகும். நார்மலாக வீடியோ வந்து ஃபார்வேர்டில் போகும், ரிவர்ஸ் கொடுத்திங்கன்னா வீடியோ ரிவர்ஸில் வந்துடும். ஸோ இது ஆப்போசிட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோவிலேருந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு வெளியே பறந்து போகும், இப்போ உள்ளே பறந்து வருது. ஸோ இதுதான் ரிவர்ஸ் மோடு. அடுத்து ரொட்டேட் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து இங்கே ரொட்டேட் பண்ணிக்கலாம், 4 பொசிஷன்லேயுமே ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ளிப்புங்கிறது ஹரிசாண்டலாக வந்துட்டு ஸ்க்ரீன் மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா மாறுறது உங்களுக்கே தெரியும், இதான் ஃப்ளிப். ஹரிசாண்டலாக மாற்றிக்கிறது தான் ஃப்ளிப்பு. ஃப்ரீஸுங்கிறது என்னென்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு ஃப்ளை ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஃப்ளை ஆகிட்டு இருக்கா, ஃப்ரீஸ் கொடுத்தோன்னா அது எதுவுமே ஆகாது, அப்படியே நின்றும். பிக்சர் வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த மாதிரி நின்றுரும், எதுவுமே மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. அதுதான் ஃப்ரீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஷனுமே ஒரு தடவை நான் சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோதான் இந்த ஆப்பு. ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ஷாட் எடிட்டிங் ஆப்பு. இதில் எது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.